தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பிரணவ் ஜுவல்லரி மோசடியில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு தொடர்பு இல்லை என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். பிரணவ் ஜுவல்லரி மோசடியில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு தொடர்பு இல்லை என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். திருச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரணவ் ஜுவல்லரி மோசடியில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு தொடர்பு இல்லை என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். பிரணவ் ஜுவல்லரி மோசடியில் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு தொடர்பு இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் சுப்பிரமணியன். திருச்சியை தலைமை இடமையாக கொண்டு செயல்பட்டு வந்த பிரணவ் ஜுவல்லர்ஸ் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதனுடைய உரிமையாளர் மதன் மற்றும் கார்த்திகா 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து பொதுமக்களிடம் சுமார் 100 கோடிக்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மதன் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். அவரை காவலில் எடுத்து விசாரித்த போதுதான் பிரகாஷ் ராஜிற்கு இந்த மோசடியில் தொடர்பு இல்லை என்ற விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மதனை காவலில் எடுக்கப்பட்ட விசாரணையின் போது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் விளம்பரத்தில் மட்டுமே நடித்ததும் அவருக்கும் இந்த நிறுவனத்தில் முதலீடு மோசடியில் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதும் தெரிய வந்திருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பிரணவ் ஜுவல்லர்ஸ் மோசடி தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறது. பிரகாஷ் ராஜுக்கு சம்மனம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.